வணக்கம், நான் உங்கள் பாரதியின் செல்லம்மா. இன்னைக்கு எம்ஆர்பியில் நம்ம 10வது எபிசோட தான் பார்க்க போகிறோம். சோர்வு, பயம், கோபம், அருவருப்பு இதெல்லாம் எங்கே இருந்துங்க உண்டாகுது? நம்ம கையிலையா, கால்லையா, நுரையீரல்லையா, இல்லை வேற ஏதாவது உறுப்புகள்லையா? அப்படி நல்லா யோசிச்சு பாருங்க. இது எங்கேயுமே உண்டாகிறதில்ல, நம்ம மனசில், நம்ம எண்ணத்தில் தான் உண்டாகுது. அப்படின்னா எண்ணம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதட்டையும் நாக்கையும் அசைக்காம நம்ம எப்போ அமைதியாக இருந்து நமக்கு உள்ளுக்குள்ளேயே வார்த்தைகளை ஓட விட்டோம் அப்படின்னா அதுதான் எண்ணமா. வார்த்தைகளும் வாக்கியங்களும் இல்லாமல் நம்மளால் சிந்திக்க முடியாது இல்லையா? ஒருத்தர் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு கடை வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல கடை வைக்கிறாரு, நஷ்டம் ஏற்படுது, எடுத்தோன்னா லாபம் கிடைக்காது, வாஸ்தவம். நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா உடனே அவர் நான் வியாபாரம் செய்கிறதுக்கே லாயக்கு இல்லாதவன், ஒரு நெளிவு சுழிவே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. வெளியிலேருந்து யாரும் சொல்லலை, அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது அவர் மனசுக்குள்ளே அவருக்கு அவரே அமைச்சுக்கிட்ட வாக்கியம். அதுக்கு ஆப்போசிட்டாக அவர் இப்படி யோசிச்சிருந்தானா, ஆமாம் வியாபாரம்னா அப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், போக போக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிரும், நம்ம இனிமேல் நிறைய லாபம் ஈட்டலாம், இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம்? முதல் வார்த்தை, அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அவர் உருவாக்கக்கூடிய எண்ணம் அவரை உற்சாகம் இல்லாமல் ஆக்கிரும். ரெண்டாவது, அவருக்கு அவரே சொல்லக்கூடிய ஆறுதல், மீண்டு வந்துடலாம் அப்படின்னு அவருக்கு அவரே கை கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. இந்த எண்ணம் எழும்போது அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நம்பிக்கை பிறக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, 2ஆம் உலக போர் நடக்குதுல்ல, நடந்தப்போ அதில் யூத கைதியரில் ஜெர்மனியர்கள் சிறைப்பிடிச்சு வச்சுக்குவாங்களாம். அந்த மாதிரி கைதிகள் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். பல மோசமான எக்ஸ்பிரிமெண்ட்ஸுக்கெலாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு விதமான எக்ஸ்பிரிமெண்ட்டை இதில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, 2 கைதிகளை கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை புதுமையான முறையில் நாங்கள் சாகடிக்க போகிறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, உங்களை ஒரு இதில் படுக்க வச்சுட்டு உங்கள் ரத்தம் மொத்தத்தையும் உறிஞ்சி துடிக்க துடிக்க உங்களை சாகடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க மனசில் ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டாங்க, இப்படித்தான் கொல்ல போகிறோம் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு 2 பேரையும் படுக்க வச்சாச்சு. என்ன பண்ண முடியும், கைதிகளாச்சே, சண்டையாக போட முடியும். படுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தை பாட்டிலில் எடுக்கிற மாதிரி ஒரு ட்ரிப்ஸ் மாதிரி செட் பண்ணி டொப்பு டொப்பு டொப்புன்னு சத்தம் வர மாதிரி செட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து 2 பேரோட கண்ணையும் கட்டிட்டாங்க. ஒரு கைதியோட அந்த இதை எடுத்து விட்டுட்டாங்க. ஆனால் அந்த சத்தம் அவருக்கு கேட்குற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தருக்கு அதே மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது, 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா, முதல் கைதி சாகக்கூடாதுல்ல, அவருக்கு தான் எடுத்துட்டாங்கல்ல, அவர் ஏன் இறந்தாரு அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, அவருக்கு கண்ணை கட்டினதுக்கப்புறம் எப்படியும் நம்ம ரத்த மொத்தத்தையும் உறிஞ்சி நம்மளை கொல்லத்தான் போகிறாங்க, அவ்வளோதான் நம்ம சாக போகிறோம், அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிருச்சு, இந்த அவ்வளோதான் அவர் மனசுக்குள்ளே அவர் உருவாக்கிக்கிட்டாரு பார்த்தீங்களா? அந்த எண்ணம் தான், அந்த சிந்தனை தான் அவரை கொண்டிருக்கு. இப்படித்தான் இப்போது இதில் நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஒரே போர் அடிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, உள்ளையா அது சனியை பிசாசு அப்படின்னு நம்ம நெகட்டிவாக ரெடிமேடாக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா வார்த்தைகள். இது எல்லாத்தையுமே நம்ம மாற்றணுமா? எப்படி? பேசும்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசும்போது மட்டும் இல்லை, சிந்திக்கும் போதும் கூட நம்ம இந்த வார்த்தைகளை மாற்றணுமா? நம்ம மனசுக்குள்ளே நம்ம எதையாவது ஓட்டிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஓட்டிக்கிட்டே நம்ம நினைக்கிற எண்ணங்கள் கூட பாசிட்டிவானதாக இருக்கணுமா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளை ரொம்ப ரொம்ப நம்பிக்கையானவங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களா மாற்றுமா. இப்போது ஒரு பிரச்சனையை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா நம்மளே கவனிக்கணும். எப்படி கவனிக்கணுமா? நம்மளிலேருந்து நம்ம ஆவி மட்டும் வெளியே போய் நம்ம உடலை, அதாவது நம்மளுடைய உயிரையும் உடலையும் சேர்த்தாப்புல ஒரு எண்ணம் நினச்சிக்கிட்டு நம்மளே தள்ளி நின்று ஒரு 3rd பர்சன் போல் கவனிக்கணுமா. இப்போது வெளியில் யாருக்காவது 2 பேருக்கு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியாக சொல்யூஷன் கொடுத்துருவோம். ஆனால் அதே பிரச்சனை நமக்கு நடக்கும்போது நம்மளால் அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது, யாரோ ஒரு 3rd பர்சனை தேடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டால், இன்னொருத்தவங்களுக்கு நடக்கும்போது அதை சிந்திக்கக்கூடிய அறிவு நமக்கு தெளிவாக இருக்குது. ஆனால் நமக்கு நடக்கும்போது அந்த தெளிவு ரொம்ப குழப்பம் அடைஞ்சு கலவரம் அடைஞ்சு போயிடுது. அப்போது நமக்கு நம்மளே தள்ளி நின்று நம்மளை கவனிக்கும் போது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களா மாறிடுறோம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதை பொருத்தி பாருங்கள். இந்த மாதிரியான இதைத்தான் தியானம் அப்படின்னு சொல்கிறாங்களே. தியானத்துக்கு அடிப்படையான ஒரு அடிப்படையான ஒரு கட்டமும் இதுதானாங்க. அப்போ இந்த விதமான தியானத்தை நம்ம ஈஸியாக செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப எளிமையானதாக, ரொம்ப புதுமையானதாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்மளை இப்படி நம்ம கட்டுப்படுத்திக்கலாம், வேறு யாராவது நம்மளை கோவப்படுத்தினா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதை நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். வரட்டுமா?